விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், ஹார்ட் அட்டாக் காரணமாக அஜித்குமார் இறந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இப்பொழுது அவர்கள் அடித்து தாக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. யுவராணி, மடப்புரம் காளியம்மன் கோவில் காவலர் அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், கிளாட் ஆகியோர் முன்னிலையில் விசாரணை துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பிளாஸ்டிக் பைப் ராடுகளை கொண்டு தாக்கியுள்ளனர் என குறிப்பிட்டு அதன் புகைப்படங்களை வழக்கறிஞர் ஹென்றி காமித்து வருகிறார். காவல்துறையினர் அடித்து வீடியோ நீதிபதியிடம் தற்போது போட்டு காமிக்கப்பட்டு வருகிறது. தாக்குதல் நடந்தபோது சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருந்துள்ளதாக வழக்கறிஞர் வாதம் வைத்து வருகிறார். திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அங்கிருந்து விசாரணை தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என, ஆனால் அவரது உடல் எதற்காக மதுரை கொண்டு வரப்பட்டது என்பது சந்தேகங்கள் எழுப்புகிறது. அவரது தாயார் சகோதரன் 28 இரவு 12 மணி வரை தனது மகன் குறித்து விசாரித்துள்ளனர். திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருந்து எஸ்பி அஜித்தின் அம்மாவிடம் உங்கள் மகன் இறந்து விட்டார் என கூறியுள்ளார் போன்ற பல்வேறு வாதங்களை நீதிபதி ஹென்றி வாதங்களாக வைத்து வருகிறார். நகை காணாமல் போன வழக்கில் ஏன் எஃப்ஐஆர் பதியவில்லை என போன்ற கேள்விகளை நீதிபதிகள் கேட்டு வருகின்றனர். சிறப்பு விசாரணைக்கு மாற்றியது யார்? அவருக்கு என்ன அதிகாரம் இந்த வழக்கு சிறப்பு பிரிவுக்கு மாற்றியதற்கு காரணம் என்ன? குற்றம் உறுதி செய்யப்பட்ட பின்னரே எஃப்ஐஆர் பதிய வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் உத்தரவு உள்ளது. சிறப்பு காவலர்கள் யார்? உத்தரவின் பேரில் இந்த வழக்கை விசாரித்தனர் போன்ற கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பி வருகின்றனர். தற்போது எஸ்பியை உடனடியாக இடமாற்றம் செய்தது ஏன்? இந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டியதுதானே போன்ற கேள்விகளை நீதிபதிகள் கேட்டு வருகின்றனர். அஜித்தை எதற்காக வெளியே வைத்து விசாரணை செய்தீர்கள்? ஏன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்யப்படவில்லை போன்ற கேள்விகளும் நீதிபதிகள் கேட்டு வருகின்றனர். ஏன் இந்த வழக்கில் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், ஒட்டுமொத்த காவல்துறையும் நாங்கள் குறை சொல்லவில்லை, ஆனால் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற போன்ற பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் கேட்டு வருகின்றனர். ஏன் தொடர்புடைய அவர் அனைவரும் மீதும் வழக்கு பதிவு செய்யவில்லை? காவல்துறையில் உயர் அதிகாரிகள் சட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை போன்ற பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் கேட்டு வருகின்றனர். யுவராணி, பாலமுருகன், அவரை தாக்கும் பொழுது பொதுமக்கள் யாரேனும் அங்கு இருந்தார்களா? அதை பத்தி சொல்லுங்க. அவரை தாக்கும்போது அவரது மருமகன் அருகிலிருந்து பார்த்ததாக கூறப்படுகிறது. அவர் நீதிபதியிடம் வாக்குமூலம் கொடுத்ததாகவும் கூறப்பட்டு வருகிறது. அருகே உள்ள கடைக்காரர்களும் பார்த்ததாக தற்போது கூறியுள்ளனர். இது சம்பந்தமாக மாவட்ட நீதிபதி நேரடியாக சம்பந்தப்பட்ட இடத்தில் வழக்கு விசாரணை குறித்து விசாரித்ததாக கூறப்பட்டு வருகிறது. யுவராணி, அந்த வீடியோ காட்சியில் தாக்கும் காவல்துறையினருடைய பெயர் பட்டியல் ஏதேனும் வெளியிடப்பட்டிருக்கிறதா? தற்போது 6 பேர் மீது காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 6 பேர் மீதும் 6 காவலர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யுவராணி, அவர்களுடைய தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது பாலமுருகன்? யுவராணி, காவலர்கள் தரப்பிலிருந்து தாங்கள் விசாரித்ததாக மட்டுமே தற்போது கூறப்பட்ட நிலையில் தற்போது மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் இந்த வழக்கு தற்போது பெரும் சுவாரஸ்யமாக நடைபெற்று வருகிறது. அரசு தரப்பில் வாதங்களும் இவர்களது அஜித்தின் தரப்பில் வழக்கறிஞர் வாதங்களும் தற்போது வெகு இதாக போய்கொண்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.